அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 169 கொஷினும், புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 11 கொஷின், டோட்டலாக ஒரு 180 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லெசன் லைன் பை லைன் கொஷின், புக் பேக் கொஷின் ப்ளஸ் பாக்ஸ் கொஷின் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பிற்கால சோழர்கள் முதல் தலைப்பு. ஃபஸ்ட்டு கொஷின் பொறுத்துக. விஜயாலய சோழன் அவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 850 871 வரை. விஜயாலய சோழன் பொது ஆண்டு நம்ம பொதுவாக கொடுத்துட்டோம். பொது ஆண்டு 850 871 வரை. முதலாம் பராந்தகன் அவருடைய ஆட்சி காலம் 907 955 வரை. முதலாம் பராந்தகன் 907 955 வரை. முதலாம் ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி காலம் 985 1014 வரை. முதலாம் ராஜராஜ சோழன் 985 1014 வரை. வரிசைப்படுத்துகளை கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சரியான நீங்கள் அந்த காலம் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வரிசைப்படுத்த முடியும். முதலாம் ராஜேந்திரன் அவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1014 1044 வரை. முதலாம் ராஜேந்திரன் 1014 1044 வரை. முதலாம் குலோத்துங்க சோழன் 1071 1122 வரை. முதலாம் குலோத்துங்க சோழன் 1071 1122 வரை. நம்ம ஆன்சருக்கு இங்கே கொடுத்துருக்கோம். கால வரிசையில் கொஷின் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இரண்டாவது கொஷின். காவிரி பகுதியில் சோழர் யாரின் கீழ்நிலை ஆட்சியாளர்களாக இருந்துள்ளார்கள் என தெரிகிறது? ஆன்சர் பார்த்திங்கன்னா பல்லவருக்கு. காவிரி பகுதியில் சோழர் பல்லவருக்கு கீழ்நிலை ஆட்சியாளர்களாக இருந்துள்ளார்கள் என தெரிகிறது. முத்தரையர்களிடமிருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை வென்றவர் யார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா விஜயாலய சோழன். முத்தரையர்களிடமிருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை வென்றவர் பார்த்திங்கன்னா விஜயாலயன். தஞ்சாவூர் நகரை கட்டமைத்து பொது ஆண்டு 850 பிற்கால சோழ அரசை நிறுவியவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன். தஞ்சாவூர் நகரை கட்டமைத்து பொது ஆண்டு 850 பிற்கால சோழ அரசை நிறுவியவர் விஜயாலய சோழன். விஜயாலனுக்கு பின் வந்த சோழ அரசர்கள் டேஸ் மரபில் வந்தவர்கள் என செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா கரிகால சோழன். விஜயாலனுக்கு பின்வந்த சோழ அரசர்கள் கரிகால சோழன் மரபில் வந்தவர்கள் என செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். நாட்டின் எல்லையையும் ஆட்சி முறையின் அடித்தளத்தையும் விரிவுபடுத்தியவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தகன். ஸோ இவருடைய சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா மதுரை கொண்டான். குரூப் 4 எக்ஸாமில் நிறைய டைம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நாட்டின் எல்லையையும் ஆட்சி முறையின் அடித்தளத்தையும் விரிவுபடுத்தியவர் யார்னா முதலாம் பராந்தகன். சிறப்பு பெயர் மதுரை கொண்டான். டேஸ் அவருடைய மகன் டேஸ் தங்கள் முன்னோடிகள் மூலம் ஏற்பட்டிருந்த வளர்ச்சிகளை ஒருங்கிணைத்து தீபகற்ப இந்தியாவில் சோழரின் மேலாதிக்கத்தை நிறுவினார்கள். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன். அதாவது முதலாம் ராஜராஜன் அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் தங்கள் முன்னோடிகள் மூலம் ஏற்பட்டிருந்த வளர்ச்சிகளை ஒருங்கிணைத்து தீபகற்ப இந்தியாவில் சோழரின் மேலாதிக்கத்தை நிறுவினார்கள். நெக்ஸ்ட் 8வது கொஷின். சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கிய வடிவிலான வரலாற்று நூல்கள். கலிங்கத்து பரணி, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், மூவருலா. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. அது இல்லாமல் சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது பார்த்திங்கன்னா பாண்டிக்கோவை, தக்காயக பரணி, கம்பராமாயணம்.
சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கிய வடிவிலான வரலாற்று நூல்கள் வந்து கலிங்கத்துப்பரணி, குலோத்துங்க சோழன், பிள்ளைத்தமிழ், மூவர் உலா. அது இல்லாமல் பாண்டிக்கோவை, தக்காயாக பரணி, கம்பராமாயணம். சோழர் காலத்தில் எழுதப்பட்ட குறிப்பிடத்தக்க இலக்கண நூல்கள்: நன்னூல், நேமிநாதம், வீரசோழியம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. சோழர் காலத்தில் எழுதப்பட்ட குறிப்பிடத்தக்க இலக்கண நூல்கள் வந்து நன்னூல், நேமிநாதம், வீரசோழியம். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சோழ அரசு ஆட்சி பகுதி சோநாடு அல்லது சோழ நாடு எனப்படுகிறது. சோழ அரசு ஆட்சி பகுதி வந்து சோநாடு அல்லது சோழ நாடு எனப்படுகிறது. சோழ அரசின் மையப்பகுதி எது அப்படின்னா காவிரி ஆற்றின் கழிமுகப் பகுதி. சோழ அரசின் மையப்பகுதி வந்து காவிரி ஆற்றின் கழிமுகப் பகுதி. சோழ மண்டலம் என்ற சொல் ஐரோப்பியர் நாவில் கோர மண்டல் என திரிபு அடைந்தது. சோழ மண்டலம் என்ற சொல் ஐரோப்பியர் நாவில் கோர மண்டல் என திரிபு அடைந்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட்டு 11வது கொஷின். சோழர் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளை கட்டுப்படுத்தியும் அப்பகுதிகளை டேஸ் என்றும் அழைத்தார்கள். என்ன அப்படின்னா மும்முடி சோழ மண்டலம். சோழர் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளை கட்டுப்படுத்தியும் அப்பகுதிகளை மும்முடி சோழ மண்டலம் என்றும் அழைத்தார்கள். சோழ அரசர்களில் மிகவும் போற்றப்படுபவர் யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜன். சோழ அரசர்களில் மிகவும் போற்றப்படுபவர் வந்து முதலாம் ராஜராஜன். ராஜராஜன் புதிதாக வென்ற பகுதியில் ஒரு கோயில் கட்ட ஆணை பிறப்பித்தார். அக்கோவில் டேஸ் எனப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஏபி சரியானவை. சிவ தேவாலே சிவாலயம். ராஜராஜன் புதிதாக வென்ற பகுதியில் ஒரு கோயில் கட்ட ஆணை பிறப்பித்தார். அக்கோவில் சிவ தேவாலய அல்லது சிவாலயம் எனப்படுகிறது. ஸோ அந்த புதிதாக வென்ற பகுதி எது அப்படின்னா மாலத்தீவு, அப்புறம் இலங்கையின் வடகிழக்கு பகுதி. மாலத்தீவு இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் வென்றனால தான் இந்த கோயில் வந்து கட்ட ஆணை பிறப்பித்தார். ராஜராஜனால் மகாதிட்டா என்ற இடத்தில் கட்டப்பட்ட கோயில் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரம். ராஜராஜனால் மகாதிட்டா என்ற இடத்தில் கட்டப்பட்ட கோயில் ராஜராஜேஸ்வரம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு 15வது கொஷின். மேலை சாளுக்கியரை தாக்கி சோழ அரசின் எல்லையை துங்கபத்ரா ஆறு வரை விரிவுபடுத்தியவர். முக்கியமான ஒரு கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜராஜனுடைய மகன்தான் முதலாம் ராஜேந்திரன். இவர் பார்த்திங்கன்னா சோழ பேரரசு புகழின் உச்ச நிலை எய்தியது இவருடைய காலத்தில். முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ பேரரசு புகழின் உச்ச நிலை எய்தியது. மேலை சாளுக்கியரை தாக்கி சோழ அரசின் எல்லையை துங்கபத்ரா ஆறு வரை விரிவுபடுத்தியவர் வந்து முதலாம் ராஜேந்திரன். ஸோ நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானது கூறுக. மொத்தம் 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, கூற்று 2. கூற்று 1 பாருங்கள். ராஜராஜன் மதுரை மீது தாக்குதல் தொடுத்தபோது பாண்டியர் தங்கள் மணிமுடி மற்றும் அரச நகைகளுடன் தப்பி இலங்கையில் அடைக்கலம் புகுந்தார்கள். ராஜராஜன் மதுரை மீது தாக்குதல் தொடுத்தபோது பாண்டியர் தங்கள் மணிமுடி மற்றும் அரச நகைகளுடன் தப்பி இலங்கையில் அடைக்கலம் புகுந்தார்கள். கூற்று 2. முதலாம் ராஜேந்திரன் இலங்கையை வென்று பாண்டியரின் மணிமுடியையும் பிற அரச உடைமைகளையும் கைப்பற்றினார். முதலாம் ராஜேந்திரன் இலங்கையை வென்று பாண்டியரின் மணிமுடியையும் பிற அரச உடைமைகளையும் கைப்பற்றினார். ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 சரியானது. டேஸ்
அரசராக பொறுப்பேற்ற பின் 1023 வட இந்தியாவின் மீது மிக தீவிரமான ஒரு படையெடுப்பை கோதாவரி ஆறு வரை வழிநடத்தி சென்றார். யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். இதெல்லாம் கொஷின் கேட்கலாம். முதலாம் ராஜேந்திரன் அரசராக பொறுப்பேற்ற பின் 1023 வட இந்தியாவின் மீது மிக தீவிரமான ஒரு படையெடுப்பை கோதாவரி ஆறு வரை வழிநடத்தி சென்றார். நெக்ஸ்ட்டு 18வது கொஷின். வட இந்தியாவில் கிடைத்த வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டது. ஒரு முக்கியமான கொஷின். கங்கை கொண்ட சோழபுரம். வட இந்தியாவில் கிடைத்த வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். தமிழர்களின் கடல்வழி சாதனைகள் சோழர் காலத்தில் உச்சத்தை எட்டினர். தமிழர்களின் கடல்வழி சாதனைகள் சோழர் காலத்தில் உச்சத்தை எட்டினர். ராஜேந்திரனின் கடற்படை ஸ்ரீவிஜய மீது தாக்குதல் தொடுத்தது. ராஜேந்திரனின் கடற்படை ஸ்ரீவிஜய மீது தாக்குதல் தொடுத்தது. இந்த ஸ்ரீவிஜயா அப்படின்றது தெற்கு சுமத்ரா தான் ஸ்ரீவிஜயா. குறுநில மன்னரின் ஆட்சியின் கீழ் இருந்த கெடாவும் ராஜேந்திரனால் தோற்கடிக்கப்பட்டது. குறுநில மன்னரின் ஆட்சியின் கீழ் இருந்த கெடாவும் ராஜேந்திரனால் தோற்கடிக்கப்பட்டது. ஸோ இந்த கெடா அப்படின்றது பார்த்திங்கன்னா கடாரம், அதுதான் கெடா. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட்டு 20வது கொஷின். கடாரம் கொண்டான் என்ற பட்டம் சூட்டி கொண்டவர். ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். கடாரம் கொண்டான் என்ற பட்டம் சூட்டி கொண்டவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த கடாரம் வென்றதுனால தான் அந்த கடாரம் கொண்டான் என்ற பட்டம் சூட்டி கொண்டார். மேலை சாளுக்கிய அரசின் மீது போர் தொடுத்த ஆண்டுகள். 1003 முதலாம் ராஜராஜன் போர் தொடுத்திருக்காரு. 1009 முதலாம் ராஜேந்திரன் போர் தொடுத்திருக்காரு மேலை சாளுக்கிய அரசின் மீது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. சாளுக்கியர்களின் தலைநகரான கல்யாணியை தகர்ப்பதற்கு ராஜேந்திரன் தன் மகனை அனுப்பினார். அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட சிலை, ஸோ அந்த சிலை தான் துவாரபாலகர் சிலை. அது வாயிற்காப்போன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிலை. சாளுக்கியரின் தலைநகரான கல்யாணியை தகர்ப்பதற்கு ராஜேந்திரன் தன் மகனை அனுப்பினார். அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட சிலை துவாரபாலகர் சிலை. கல்யாணியில் இருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலகர் சிலையை கும்பகோணத்தில் எந்த கோவிலில் உள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா தாராசுரம். கல்யாணியிலிருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலகர் சிலை கும்பகோணத்தில் எந்த கோவிலில் உள்ளது? தாராசுரம் கோவிலில் உள்ளது. முதலாம் ராஜேந்திரன் சூடிக்கொண்ட பட்டங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். ஏன்னா இதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஷின், இந்த மாதிரி பட்டங்கள்லேருந்து ஒரு கொஷின் வந்துடுது. முடிக்கொண்டான், கங்கை கொண்டான், இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. கங்கை கொண்டானெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. கடாரம் கொண்டான் கொஷின் கேட்டிருக்காங்க. பண்டித சோழன். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. முதலாம் ராஜேந்திரன் சூடிக்கொண்ட பட்டங்கள் முடிக்கொண்டான், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன். பின் வருவனவற்றுள் பொருத்தமானதை தேர்வு செய்க. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். சோழ அரசு மரபு வழிபட்ட முடியாட்சியை அடிப்படையாக கொண்டிருந்தது என்பது தெளிவாகிறது. சோழ அரசு மரபு வழிபட்ட முடியாட்சியை அடிப்படையாக கொண்டிருந்தது என்பது தெளிவாகிறது. கடவுளுக்கு இணையாக பெருமான் அல்லது பெருமகன், உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். பிற்காலத்தில் சக்கரவர்த்தி, பேரரசர், திருபுவன சக்கரவர்த்தி, 3 உலகங்களுக்கான பேரரசர் போன்ற பட்டங்களை சோழ அரசர் சூட்டிக்கொண்டனர்.
சோழ அரசர்கள் சூட்டிக்கொண்டனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணுமே வந்து சரியானது. 1, 2 மற்றும் 3 சரியானது. சோழர்கள் அரசராக பட்டம் சூட்டும் விழாவின் போது அவரது பெயருக்கு பின் டேஸ் என்ற சொல்லை பின்னூட்டாக சேர்க்கும் நடைமுறை இருந்தது. ஆன்சர் பார்த்திங்கன்னா தேவன். சோழர்கள் அரசராக பட்டம் சூட்டும் விழாவின் போது அவரது பெயருக்கு பின் தேவன் என்ற சொல்லை பின்னூட்டாக சேர்க்கும் நடைமுறை இருந்தது. டேஸ் அரசர்கள் தங்களை கடவுளின் நண்பன் என்று உரிமை கூறி தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தினர். யார் அப்படின்னா சோழ அரசர்கள். கடவுளின் நண்பன் அப்படின்னா தம்பிரான் தோழன். சோழ அரசர்கள் தங்களை கடவுளின் நண்பன் என்று உரிமை கூறி தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார்கள். 28. முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் தங்களுடைய டேஸ் மற்றும் டேஸ் ஆகியோரை கல்வெட்டு குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளனர். யார் அப்படின்னா ராஜ குருக்கள், சர்வ சிவன். ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் தங்களுடைய ராஜ குருக்கள் மற்றும் சர்வசிவன் ஆகியோரை கல்வெட்டு குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளனர். சோழர் காலத்தில் பிராமணர்களுக்கு இறையிலியாக அளித்த நிலப்பரப்பு. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலம். சோழர் காலத்தில் பிராமணர்களுக்கு இறையிலியாக அளித்த நிலப்பரப்பு வந்து பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலம். டேஸ் கங்கைவடி பகுதியில் சோழ கங்கர் என ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டனர். ஸோ எங்கே அப்படின்னா கர்நாடக கங்கைவடி பகுதியில் சோழ கங்கர் என ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டனர். சோழ படைப்பணிகளில் 2 படிநிலைகள் குறிப்பிடப்படுகின்றன. அவை ஆன்சர் பார்த்திங்கன்னா பெருந்தனம், சிறுதனம். ஏபி சரியானவை. ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. சோழ படைப்பணிகளில் 2 படிநிலைகள் குறிப்பிடப்படுகின்றன. அவை பெருந்தனம், சிறுதனம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. படைப்பற்று நம்ம டைரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்கோம். படை வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த உரிமை. படைப்பற்றுனா படை வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த உரிமை. படைப்பிரிவின் தலைவர் நாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது படை முதலி. படைப்பிரிவின் தலைவர் வந்து நாயகம் அல்லது படை முதலி. படை தளபதி சேனாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தண்ட நாயகம். படை தளபதி வந்து சேனாதிபதி அல்லது தண்ட நாயகம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. சோழர் காலத்தில் இருந்த பல்வேறு உள்ளாட்சி குழுக்கள். ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும், அதாவது அனைத்தும் சரியானவை. ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோழர் காலத்தில் இருந்த பல்வேறு உள்ளாட்சி குழுக்கள். ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானது கூறுக. கூற்று 1. கிராமப்புறங்களில் வேளாண் குடியிருப்புகள் அதிக அளவில் தோன்றின. அவை ஊர் என அழைக்கப்பட்டன. கிராமப்புறங்களில் வேளாண் குடியிருப்புகள் அதிக அளவில் தோன்றின. அவை ஊர் என அழைக்கப்பட்டன. கூற்று 2. ஊர்களில் நில உடைமையாளர்களே ஊரின் பிரதிநிதிகளாக செயல்பட்டனர். அவர்கள் ஊரார் என அழைக்கப்பட்டார்கள். ஊர்களில் நில உடைமையாளர்களே ஊரின் பிரதிநிதிகளாக செயல்பட்டனர். அவர்கள் ஊரார் என அழைக்கப்பட்டார்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. 35வது கொஷின். பொருத்தமான விடையை தருக. ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது, பார்க்கலாம். ஊர் என்பது நில உடைமை சார்ந்தோரின் குடியிருப்பு ஆகும். இது வேளாண் வகை கிராமம் எனப்பட்டது. ஊர் என்பது நில உடைமை சார்ந்தோரின் குடியிருப்பு ஆகும். இது வேளாண் வகை கிராமம் எனப்பட்டது. பிரம்மதேயம் என்பது பிராமணர்களின் குடியிருப்பு ஆகும்.
பிரம்மதேயம் என்பது. இந்த பிரம்மதேயமெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. பிராமணர்களுக்கு இறையிலியாக வழங்கப்பட்ட நிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிரம்மதேயம். பிரம்மதேயம் என்பது பிராமணர்களின் குடியிருப்பு ஆகும். பிரம்மதேய குடியிருப்புகளை பராமரிப்பது ஆகிய பணிகளை சபைகள் மேற்கொண்டன. பிரம்மதேய குடியிருப்புகளை பராமரிப்பது ஆகிய பணிகளை சபைகள் மேற்கொண்டன. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. 36வது கொஷின். முதலாம் ராஜராஜன் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஸ் என்ற குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா மாநகரம். முதலாம் ராஜராஜன் ஆட்சியில் மாமல்லபுரம் மாநகரம் என்ற குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. உள்நாட்டிலும் கடல் கடந்தும் வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக சுங்க வரியை நீக்கிய சோழ அரசன். ஒரு முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். சுங்க வரியை நீக்கிய சோழ அரசன் யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். இவர் தான் பார்த்திங்கன்னா சாளுக்கிய சோழ மரபை தோற்றுவித்தவர். சாளுக்கிய சோழ மரபை தோற்றுவித்தவர் யார்? முதலாம் குலோத்துங்க சோழன். சுங்க வரியை நீக்கிய சோழ அரசன் யார்? முதலாம் குலோத்துங்க சோழன். சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர். இப்போ தான் நம்ம பார்த்தோம். முதலாம் குலோத்துங்க சோழன், அதாவது உள்நாட்டிலும் கடல் கடந்தும் வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக சுங்க வரியை நீக்கியவர். அதனால தான் சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன். வேளாண் வகை கிராமங்களில் நிலம் வைத்திருந்தவர்கள் மன்றம் டேஸ் எனப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா நாட்டார். வேளாண் வகை கிராமங்களில் நிலம் வைத்திருந்தவர்கள் மன்றம் நாட்டார் எனப்பட்டது. நாட்டார்களுக்கு மரியாதை செலுத்தும் நோக்கில் அளிக்கப்பட்ட பட்டங்கள். ஆசுடையான். ஆசுடையான்னா நில உரிமையாளர். அரையன். அரையன்னா வழி நடத்துவோர். கிழவன். கிழவன்னா தலைவர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நாட்டார்களுக்கு மரியாதை செலுத்தும் நோக்கில் அளிக்கப்பட்ட பட்டங்கள் பார்த்திங்கன்னா ஆசுடையான், அரையன், கிழவன். ஸோ இதனுடைய நிர்வாக பணிகளை ஆவணப்படுத்தியவர்கள் பார்த்திங்கன்னா நாட்டு கணக்கு, நாட்டு வையவன். நாட்டு கணக்கு, நாட்டு வையவன் பார்த்திங்கன்னா நிர்வாக பணிகளை ஆவணப்படுத்தினர். உள்ளாட்சி தேர்தலை பற்றி கூறும் கல்வெட்டு எது? நிறைய டைம் கேட்ட கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. உள்ளாட்சி தேர்தல்களை பற்றி கூறும் கல்வெட்டு எது? உத்திரமேரூர் கல்வெட்டு. பிராமணர்களுக்கு வரி விலக்குடன் அளிக்கப்பட்ட நிலம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பிரம்மதேயம். ஸோ நம்மளுடைய புக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எழுத்து பிரிண்ட் ஆகாமல் இருக்கும். பிரம்ம, இந்த பி அப்படின்றது அது எழுதிக்கோங்க. பிரம்மதேயம். பிராமணர்களுக்கு வரி விலக்குடன் அளிக்கப்பட்ட நிலம் எது? பிரம்மதேயம். உத்திரமேரூர் கல்வெட்டில் உறுப்பினர் தேர்வு பற்றி சரியானதை தேர்ந்தெடுக்க. ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கிராமம் 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஓர் உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். கிராமம் 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரிவுக்கும் ஓர் உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்வானவர்கள் அனைவரும் சேர்ந்து வெவ்வேறு குழுக்களை உருவாக்குவார்கள். தேர்வானவர்கள் அனைவரும் சேர்ந்து வெவ்வேறு குழுக்களை உருவாக்குவார்கள். அந்த குழுக்கள் பாருங்கள்: பொது பணிக்குழு, குளங்களுக்கான குழு, தோட்டங்களுக்கான குழு, பஞ்ச நிவாரண குழு, தங்கம் தொடர்பான குழு. ஸோ இதெல்லாம் அந்த வெவ்வேறு குழுக்கள். இதெல்லாம் உத்திரமேரூர் கல்வெட்டில் இருக்குது. ஸோ இதை பற்றி உள்ளாட்சி தேர்தலை பற்றின தகவல் இருக்குது. அதில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே சரியானவை. 1 மற்றும் 2, 3 சரியானவை. உத்திரமேரூர் கல்வெட்டில் உறுப்பினராக போட்டியிடுபவரின் தகுதிகள் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆண்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும். ஆண்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும். போட்டியாளர் 35 வயதுக்கு மேலும்
70 வயதுக்கு கீழ் உள்ளவராக இருக்க வேண்டும். போட்டியாளர் 35 வயதுக்கு மேலும் 70 வயதுக்கு கீழ் உள்ளவராக இருக்க வேண்டும். சொத்தும் சொந்த வீடும் உடையவராக இருக்க வேண்டும். சொத்தும் சொந்த வீடும் உடையவராக இருக்க வேண்டும். வேதங்களிலும் பாஷ்யங்களிலும் தேர்ந்தவராக இருக்க வேண்டும். தேர்ந்தவராகனா திறமையானவராக தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். வேதங்களிலும் பாஷ்யங்களிலும் தேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 4மே சரி. ஆப்ஷன் சி. சோழர் காலத்தில் நில வருவாய் நிர்வாகத்திற்கு என தனியாக ஒரு துறை டேஸ் என்ற பெயரில் இயங்கியது. கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. புறவு வரி திணைக்களம். சோழர் காலத்தில் நில வருவாய் நிர்வாகத்திற்கு என தனியாக ஒரு துறை புறவு வரி திணைக்களம் என்ற பெயரில் இயங்கியது. நிலங்களை வகைப்படுத்தி அளவீடு செய்து அதற்கேற்றவாறு வரிகளை விதித்த சோழ அரசர்கள். முதலாம் ராஜராஜன், முதலாம் குலோத்துங்கன், மூன்றாம் குலோத்துங்கன். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நிலங்களை வகைப்படுத்தி அளவீடு செய்து அதற்கேற்றவாறு வரிகளை விதித்த சோழ அரசர்கள் முதலாம் ராஜராஜன், முதலாம் குலோத்துங்கன், மூன்றாம் குலோத்துங்கன். சோழர் காலத்தில் நில அளவீட்டு பணியில் ஈடுபட்டவர்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா நாடு வகை செய்கிற. நம்மளுடைய புக்கில் நாடு வகை செய்கிறது தூ அப்படின்ற ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு, அது ரிமூவ் பண்ணிக்கோங்க. சோழர் காலத்தில் நில அளவீட்டு பணியில் ஈடுபட்டவர்கள் நாடு வகை செய்கிற. சோழர் காலத்தில் நில அளவீடு செய்ய பயன்படுத்தப்பட்ட அலகுகள் பாருங்கள். குழி, மா, வேலி, பட்டி, பாடகம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. சோழர்கள் காலத்தில் நில அளவீடு செய்ய பயன்படுத்தப்பட்ட அலகுகள் குழி, மா, வேலி, பட்டி, பாடகம். சோழர்கள் காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகள் என்னென்ன வரிகள்னு பாருங்கள். இறை, காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன், கடமை, குடிமை வரி. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. சோழர்கள் காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகள் இறை, காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன், கடமை, குடிமை வரி. சோழர்கள் கால வரிகள் பற்றி சரியானது. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். வரிகளில் முக்கியமான ஒரு வரி குடிமை வரி ஆகும். வரிகளில் முக்கியமான ஒரு வரி குடிமை வரி ஆகும். நிலத்தை குத்தகைக்கு பெற்று வேளாண்மை செய்தவர்கள் அரசுக்கு நில உடைமையாளர்களுக்கு செலுத்திய வரி குடிமை வரி எனப்படும். அதாவது நிலத்தை குத்தகைக்கு பெற்று வேளாண் செய்தவர்கள் அரசுக்கு நில உடைமையாளர்களுக்கும் செலுத்திய வரி குடிமை வரி எனப்படும். ஆன்சர் ஏபி சரியானவை. அரசரும் உள்ளூர் தலைவர்களும் டேஸ் என்ற வரி வசூலித்தனர். என்ன வரி அப்படின்னா ஒப்படி. அரசரும் உள்ளூர் தலைவர்களும் ஒப்படி என்ற வரி வசூலித்தனர். சோழர் காலத்தில் விளைபொருளாக செலுத்தப்பட்ட வரி டேஸ் எனப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா இறை கட்டின நெல். சோழர் காலத்தில் விளைபொருளாக செலுத்தப்பட்ட வரி இறை கட்டின நெல் எனப்பட்டது. நெக்ஸ்ட் 53வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் களம் என்ற அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது. வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் களம் என்ற அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது. ஒரு களம் என்பது 28 கிலோ ஆகும். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு களம் என்பது எவ்வளோன்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். குரூப் 4 இல்லை, மற்ற எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சிலே ஒரு களம் என்பது 28 கிலோ ஆகும். முதலாம் ராஜராஜன் வரி வசூல் முறைப்படுத்தினார். முதலாம் ராஜராஜன் வரி வசூல் முறையை முறைப்படுத்தினார். ஒரு வேலி நிலத்திற்கு 100 களம் வரியாக வசூலிக்கப்பட்டது. ஒரு வேலி நிலத்திற்கு 100 களம் வரியாக வசூலிக்கப்பட்டது. அப்போ ஒரு வேலி நிலம் அப்படின்றது 6.5 ஏக்கர்.
ஒரு வேலி நிலம் அப்படின்னா 6.5 ஏக்கர் நிலம். வேலியின் அளவு என்பது மண்வளம், போகங்கள் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடுகிறது. வேலியின் அளவு என்பது மண் வளத்தை பொறுத்தும் போகங்கள் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். வடி வாய்க்கால் என்ற குறுக்கு மறுக்கான கால்வாய்கள் மழைநீரை சேமித்து வைப்பதற்கு காவிரி வடிநில பகுதியில் பயன்பட்ட மரபு வழிமுறை. வடி வாய்க்கால் என்ற குறுக்கு மறுக்கான கால்வாய்கள் மழைநீரை சேமித்து வைப்பதற்கு காவிரி வடிநில பகுதியில் பயன்பட்ட மரபு வழிமுறை. வடி என்பது நீர் வடக்கு தெற்காக ஓடுவதாகும். வடி என்பது நீர் வடக்கு தெற்காக ஓடுவதாகும். வாய்க்கால் என்றால் கிழக்கு மேற்காக ஓடுவதாகும். வாய்க்கால் என்றால் கிழக்கு மேற்காக ஓடுவதாகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை. 55. சோழர் காலத்தில் கால்வாய்களுக்கு அரசர்கள், அரசிகள், கடவுளின் பெயர் சூட்டப்பட்டிருந்தன. அதற்கான எடுத்துக்காட்டு: உத்தம சோழ வாய்க்கால், பஞ்சவன் மாதேவி வாய்க்கால், கணபதி வாய்க்கால். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. சோழர் காலத்தில் கால்வாய்களுக்கு அரசர்கள், அரசிகள், கடவுளின் பெயர் சூட்டப்பட்டிருந்தன. அதற்கான எடுத்துக்காட்டு உத்தம சோழ வாய்க்கால், பஞ்சவன் மாதேவி வாய்க்கால், கணபதி வாய்க்கால். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் அங்குள்ள ஏரியில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை எழுப்பியுள்ளார். ஒரு முக்கியமான கொஷின் இது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் அங்குள்ள ஏரியில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை எழுப்பியுள்ளார். அதை ராஜேந்திர சோழன் ஜலமய ஜெயஸ்தம்பம் என்று குறிப்பிடுகிறார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்திற்கு வந்த அரேபிய வரலாற்று ஆசிரியரான அல்பர்னி இக்கட்டுமான அமைப்பை கண்டு வியந்தார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்திற்கு வந்த அரேபிய வரலாற்று ஆசிரியரான அல்பர்னி இக்கட்டுமான அமைப்பை கண்டு வியந்தார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட் 57வது கொஷின். ஊருக்கு பொதுவான குளம் டேஸ் என்று அழைக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா எங்கள் குளம். ஊருக்கு பொதுவான குளம் எங்கள் குளம் என்று அழைக்கப்பட்டது. சோழர் காலத்தில் கிராம சபைகள் பாசன குளங்களை பழுது பார்க்க டேஸ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏரி ஆயம். சோழர் காலத்தில் கிராம சபைகள் பாசன குளங்களை பழுது பார்க்க ஏரி ஆயம் என்ற வரி வசூலிக்கப்பட்டது. ராஜராஜ சோழனுடைய ஆசான் யார் அப்படின்னா கரூர் தேவன். ராஜராஜ சோழனுடைய ஆசான் கரூர் தேவன். டேஸ் போன்ற உள்ளூர் தலைவர்கள் புயலில் சேதமடைந்த குளங்களை பழுதுபார்த்து புதுப்பித்தனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அரையன் போன்ற உள்ளூர் தலைவர்கள் புயலில் சேதமடைந்த குளங்களை பழுதுபார்த்து புதுப்பித்தனர். குளங்களிலும் ஆறுகளிலும் இருந்து மதகு அல்லது தலைமடை வழியாக நீரை திறந்து விடுவதற்கு டேஸ் போன்ற சிறப்பு குழுக்கள் இருந்துள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா தலைவாயர், தலைவாய் சான்றார், ஏரி அரையர்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. குளங்களிலும் ஆறுகளிலும் இருந்து மதகு அல்லது தலைமடை வழியாக நீரை திறந்து விடுவதற்கு டேஸ் போன்ற சிறப்பு குழுக்கள் இருந்துள்ளன. தலைவாயர், தலைவாய் சான்றார், ஏரி அரையர்கள். பிரம்மதேய குடியிருப்புகளில் உயர் தகுதி நிலையில் இருந்த நில உடைமையாளர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரம்மதேய கிழவர். பிரம்மதேய குடியிருப்புகளில் உயர் தகுதி நிலையில் இருந்த நில உடைமையாளர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். பிரம்மதேய கிழவர் என்று அழைக்கப்பட்டனர். நிலக்கொடை அளிக்கப்பட்ட கோயில்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். ஒன்று பிரம்மதேயம் கேட்பாங்க,
இல்லைன்னா தேவதானம். தேவதானம் என்பது பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடை தான் வந்து தேவதானம். 64. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானது கூறுக. 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, நில உடைமையாளர்கள் நிலங்களிலும் பிராமணர்களின் நிலங்களிலும் உழுகுடி என்ற குத்தகைதாரர்கள் வேளாண் வேலைகளை மேற்கொண்டனர். நில உடைமையாளர்களுக்கு சொந்தமாக நிலங்கள் இல்லை. நில உடைமையாளர்கள் வந்து நிலங்களிலும் பிராமணர்களின் நிலங்களிலும் உழுகுடி என்ற குத்தகைதாரர்கள் வேளாண் வேலைகளை மேற்கொண்டனர். நில உடைமையாளர்களுக்கு சொந்தமாக நிலங்கள் இல்லை. கூற்று 2, நில உடைமையாளர்கள் விளைச்சலில் மேல்வாரத்தையும், மேல்வாரம் அப்படின்னா அதிக பங்கு, உழுகுடிகள் கீழ்வாரத்தையும், கீழ்வாரம்னா குறைவான பங்கு எடுத்துக்கொண்டனர். நில உடைமையாளர்கள் வந்து விளைச்சலில் மேல்வாரத்தையும் உழுகுடிகள் கீழ்வாரத்தையும் எடுத்துக்கொண்டனர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. நெக்ஸ்ட்டு, சோழர் காலத்தில் பிரபலமடைந்த புராண கடவுளர்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா சிவன், விஷ்ணு. ஏபி சரியானவை. சிவன், விஷ்ணு. சோழர் காலத்தில் பிரபலமடைந்த புராண கடவுளர்கள் பார்த்திங்கன்னா சிவன், விஷ்ணு. நெக்ஸ்ட் 66 சரியானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். சோழ அரசர்கள் தீவிர சைவர்கள் ஆவர். சோழ அரசர்கள் வந்து தீவிர சைவர்கள் ஆவர். முதலாம் பராந்தகனும் உத்தம சோழனும் சைவ சமயத்தை வளர்க்க நிதி உதவியும் நில கொடையையும் அளித்தார்கள். முதலாம் பராந்தகனும் உத்தம சோழனும் சைவ சமயத்தை வளர்க்க நிதி உதவியும் நில கொடையையும் அளித்தார்கள். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் உள்ள சூரோவியத்தில் முதலாம் ராஜராஜனும் அவருடைய மனைவியும் சிவனை வணங்குவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் தான் வந்து பெருவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் உள்ள சூரோவியத்தில் முதலாம் ராஜராஜனும் அவருடைய மனைவியும் சிவனை வணங்குவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. சிவபாத சேகரன் என்பது ராஜராஜனுடைய பட்டங்களில் ஒன்று. சிவனுடைய பாதங்களை இறுக பற்றியவன் என்பது இதற்கு பொருள். ஒரு முக்கியமான கொஷின். சிவபாத சேகரன் என்பது ராஜராஜனுடைய பட்டங்களில் ஒன்று. சிவனுடைய பாதங்களை இறுக பற்றியவன் என்பது இதற்கு பொருள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட் 67. சோழர் காலத்தில் முதன்மை கடவுளான சிவன் எந்த 2 வடிவங்களில் வணங்கப்பட்டனர்? லிங்கோத்பவர் என்ற குறியீட்டு வடிவத்திலும் நடராஜர் என்ற மனித வடிவத்திலும் சிவ வழிபாடு நடைபெற்றது. சோழர் காலத்தில் முதன்மை கடவுளான சிவன் எந்த 2 வடிவங்களில் வணங்கப்பட்டனர்? ஒன்று பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர், இன்னொன்று நடராஜர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. சைவ சித்தாந்த தத்துவத்தின் அடிப்படை நூலான சிவஞான போதம் டேஸ் என்பவரால் இயற்றப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா மெய்கண்டர். சைவ சித்தாந்த தத்துவத்தின் அடிப்படை நூலான சிவஞான போதம் மெய்கண்டர் என்பவரால் இயற்றப்பட்டது. சைவ சமய நூல்களை மீட்டெடுத்து திருமுறை என்ற பெயரில் தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. சைவ சமய நூல்களை மீட்டெடுத்து திருமுறை என்ற பெயரில் தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானதை கூறுக. 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, சோழர் காலத்தில் அரசு சமயமான சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இடையே நடந்த சமய மோதல்களில் வைணவம் ஒதுக்கப்பட்டது. சோழர் காலத்தில் அரசு சமயமான சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இடையே நடந்த சமய மோதல்களில் வைணவம் ஒதுக்கப்பட்டது. கூற்று 2, வைணவ திரு தொண்டரான ஸ்ரீ ராமானுஜர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, சோழ நாட்டை விட்டு வெளியேறி கர்நாடகத்தில் உள்ள மேல்கோட்டைக்கு சென்றார். வைணவ திருத்தொண்டரான ஸ்ரீ ராமானுஜர் சோழ நாட்டை விட்டு வெளியேறி கர்நாடகத்தில் உள்ள மேல்கோட்டைக்கு சென்றார். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. பொறுத்துக டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம். ஆடல் வல்லான் யார் அப்படின்னா நடராஜன். ஆடல் வல்லான் வந்து நடராஜன். விண்ணப்பம் செய்வோர், கோயில்களில் பாடல்களை பாடுவோர் தான் பார்த்திங்கன்னா விண்ணப்பம் செய்வோர்.
பள்ளிப்படை அரசர்கள் புதைக்கப்படும் இடங்கள் தான் பார்த்திங்கன்னா பள்ளிப்படை, அதான் வந்து கோயிலாக வந்து இருக்கும். கோயிரமர் கோயில் கணக்கு யார் அப்படின்னா கோயில் கணக்காளர் வந்து கோயிரமர் கோயில் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவகன்னி யாரம்னா கடவுளின் பிரதிநிதி தான் தேவகன்னி. ஸ்ரீ வைஷ்ணவர் கண்டேசர் யாருன்னா கோயில் மேலாளர். ஸ்ரீ வைஷ்ணவர் கண்டேசர் வந்து கோயில் மேலாளர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. கீழ்ப்பழுவூர் திருவெற்றியூர் கோவில்களில் சித்தரிக்கப்பட்டுள்ள நடன சிற்ப ஓவியங்கள் என்ன அப்படின்னா குடக்கூத்து, சாக்கை கூத்து. ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. கீழ்ப்பழுவூர் திருவெற்றியூர் கோவில்களில் சித்தரிக்கப்பட்டுள்ள நடன சிற்ப ஓவியங்கள் வந்து குடக்கூத்து, சாக்கை கூத்து. நெக்ஸ்ட்டு 73வது கொஷின் போகிறதுக்கு நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம். தணிக்கையாளர் அப்படின்னா கோயில் கணக்கு பார்ப்பவர் தான் வந்து தணிக்கையாளர். சங்கர பாடியார் யார் அப்படின்னா எண்ணெய் ஆட்டுபவர்கள். சங்கர பாடியார். சோழ கங்கம் என்ற பாசன ஏரியை கட்டியவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன். சோழ கங்கம் என்ற பாசன ஏரியை கட்டியவர் வந்து முதலாம் ராஜேந்திரன். பிரகதீஸ்வரர் கோவில் கருவறை மீது உள்ள விமானம் பார்த்திங்கன்னா 80 டன் எடையுள்ள ஒரே கல்லால் ஆனது. பிரகதீஸ்வரர் கோவில் கருவறை மீது உள்ள விமானம் வந்து 80 டன் எடையுள்ள ஒரே கல்லால் ஆனது. தாராசுரம் கோவிலை கட்டியவர் தான் 2ஆம் ராஜராஜன். தாராசுரம் கோவிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜன். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. 74வது கொஷின். கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி சரியானது ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். முதலாம் ராஜேந்திரன் வட இந்தியாவில் வெற்றியின் நினைவாக தஞ்சாவூர் பெரிய கோவில் போன்றே கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார். முதலாம் ராஜேந்திரன் வட இந்தியாவில் வெற்றியின் நினைவாக தஞ்சாவூர் பெரிய கோவில் போன்றே கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார். முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கம் என்ற புதிய பாசன ஏரியும் தலைநகர் அருகே உருவாக்கினார். நம்ம புக்கில் கங்கம் அப்படின்றதுக்கு கங்கை அப்படின்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கும், அது சரி பண்ணிக்கோங்க. கங்கம். முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கம் என்ற புதிய பாசன ஏரியும் தலைநகர் அருகே உருவாக்கினார். கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கருவறையின் வெளிப்புற சுவர் மாடங்களில் இடம்பெற்றுள்ள அர்த்தநாரீஸ்வரர், துர்கா, விஷ்ணு, சூரியன், சண்டேச அனுக்கிரக மூர்த்தி ஆகிய கடவுளின் சிலைகள் சிறப்பு மிக்கவை. கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கருவறையின் வெளிப்புற சுவர் மாடங்களில் இடம்பெற்றுள்ள அர்த்தநாரீஸ்வரர், துர்கா, விஷ்ணு, சூரியன் இங்கே கமா வரும், சண்டேச அனுக்கிரக மூர்த்தி ஆகிய கடவுளின் சிலைகள் சிறப்பு மிக்கவை. ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே சரி. 1, 2 மற்றும் 3 சரியானது. நெக்ஸ்ட் 75. 5 வண்ணத்தார் குழு பற்றி சரியானது 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். 5 வண்ணத்தார் குழு யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மேற்கு ஆசியர்களை கொண்டிருந்தது. இவர்கள் கடல்வழி வணிகர்கள். 5 வண்ணத்தார் குழு வந்து யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மேற்கு ஆசியர்களை கொண்டிருந்தது. இவர்கள் கடல்வழி வணிகர்கள். மேற்கு கடற்கரையின் துறைமுக நகரங்களில் இவர்கள் குடியேறியிருந்தார்கள். மேற்கு கடற்கரையின் துறைமுக நகரங்களில் இவர்கள் குடியேறியிருந்தார்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. மணி கிராமத்தார் பற்றி சரியானது. உள்நாட்டு வணிகம் செய்தவர்கள் மணி கிராமத்தார் என்று அழைக்கப்பட்டனர். உள்நாட்டு வணிகம் செய்தவர்கள் மணி கிராமத்தார் என்று அழைக்கப்பட்டனர். மணி கிராமத்தார் குடம்பாலூர், உறையூர், கோவில்பட்டி, பிரான்மலை போன்ற நாட்டின் உட்புறம் நகரங்களில் வசித்தனர். மணி கிராமத்தார் குடம்பாலூர், உறையூர், கோவில்பட்டி, பிரான்மலை போன்ற நாட்டின் உட்புறம் நகரங்களில் வசித்தனர். ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. நெக்ஸ்ட் 77. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானது கூறுக. 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, கூற்று 2. 5 வண்ணத்தார் குழு, மணி கிராமத்தார் குழு இரு வணிக குழுவினரும் ஒன்றாகி 500 திசை 1500 வளஞ்சியர் போன்ற பெயர்களுடன் இயங்கினர். 5 வண்ணத்தார் குழு, மணி கிராமத்தார் குழு இரு வணிக குழுவினரும் ஒன்றாகி 500 திசை 1500 வளஞ்சியர் போன்ற பெயர்களுடன் இயங்கினர். கூற்று 2. இவர்களது தலைமை வணிக குழு கர்நாடகத்தில் ஐவோல் என்ற இடத்தில்
இயங்கியது? இவர்களது தலைமை வணிக குழு கர்நாடகத்தில் ஐஹோல் என்ற இடத்தில் இயங்கியது. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட்டு, வளஞ்சியர் குழு வெட்டிய 500 பேரேரி என்ற பாசன ஏரி டேஸில் உள்ளது? எங்கே அப்படின்னா புதுக்கோட்டை. வளஞ்சியர் குழு வெட்டிய 500 பேரேரி என்ற பாசன ஏரி புதுக்கோட்டையில் உள்ளது. ஆற்காடு பகுதியில் உள்ள எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியவர்? ஒரு முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். அங்கே பார்த்திங்கன்னா 340 மாணவர்களும் 14 ஆசிரியர்களும் இருந்தனர். ஆற்காடு பகுதியில் உள்ள எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியவர் யார்னா முதலாம் ராஜேந்திரன். 2 சமஸ்கிருத கல்லூரிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் இடம். 2 சமஸ்கிருத கல்லூரிகள் 1048 புதுச்சேரியில் திருபுவனம் என்ற இடத்துல ஒரு சமஸ்கிருத கல்லூரியும், 1067 செங்கல்பட்டில் திருமுக்கூடல் என்ற இடத்துல ஒரு சமஸ்கிருத கல்லூரியும் நிறுவப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. நெக்ஸ்ட்டு 81வது கொஷின். பாண்டியரின் தொடர் படையெடுப்புகளால் ஒரு காலத்தில் வலிமை பெற்று விளங்கிய சோழ அரசு தன்னை விட வலிமை குறைந்த டேஸ் அரசை சார்ந்திருக்கும் அளவிற்கு வலுவிழந்தது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹொய்சாளர். பாண்டியரின் தொடர் படையெடுப்புகளால் ஒரு காலத்தில் வலிமை பெற்று விளங்கிய சோழ அரசு தன்னை விட வலிமை குறைந்த ஹொய்சாளர் அரசை சார்ந்திருக்கும் அளவிற்கு வலுவிழந்தது. 1264 பாண்டிய மன்னன் டேஸ் சோழர் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றினார்? யார் அப்படின்னா முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன். 1264 பாண்டிய மன்னன் முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் சோழர் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றினார். 1279 டேஸ் கடைசி சோழ அரசரான 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்தார்? யார் அப்படின்னா முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன். 1279 முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கடைசி சோழ அரசரான 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்தார். ஸோ கடைசி சோழ அரசர் யார் அப்படின்னா 3ஆம் ராஜேந்திர சோழன். நெக்ஸ்ட்டு 84வது கொஷின் பாருங்கள். எல்லா முக்கியமான கொஷினும் இங்கே இருக்குது. இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க, பொறுத்துக்க. மதுரை கொண்டான் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் யார்னா முதலாம் பராந்தகன். கங்கை கொண்டான் முதலாம் ராஜேந்திரன். கங்கை கொண்டான் முதலாம் ராஜேந்திரன். கடாரம் கொண்டான் முதலாம் ராஜேந்திரன். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஷின் எல்லாமே. கடாரம் கொண்டான் முதலாம் ராஜேந்திரன். சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன். சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன். மும்முடி சோழன், ஜெயம் கொண்டான், சிவபாத சேகரன், அருண்மொழி, ராஜகேசரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனுடைய பட்டங்கள். மும்முடி சோழன், ஜெயம் கொண்டான், சிவபாத சேகரன், அருண்மொழி, ராஜகேசரி முதலாம் ராஜராஜ சோழனுடைய பட்டங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. டேஸ் ராஜாதிராஜன், 3ஆம் குலோத்துங்கன் ஆகிய சோழ அரசர்களின் ஆட்சி காலத்தில் வடார்காடு, செங்கல்பட்டு பகுதிகளில் வலிமை படைத்த குறுநில மன்னர்களாக விளங்கினர்? ஸோ யார் அப்படின்னா சம்புராயர்கள். சம்புராயர்கள் பார்த்திங்கன்னா ராஜாதிராஜன், 3ஆம் குலோத்துங்கன் ஆகிய சோழ அரசர்களின் ஆட்சி காலத்தில் வடார்காடு, செங்கல்பட்டு பகுதிகளில் வலிமை படைத்த குறுநில மன்னர்களாக விளங்கினர். நெக்ஸ்ட்டு 86வது கொஷின். ஒரு பெரிய கொஷின் பாருங்கள். ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பாருங்கள். 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து பாண்டியர் ஆட்சியின் இறுதி வரை சம்புராயர்கள் பாலாறு பகுதியில் அரசியல் செல்வாக்குடன் விளங்கினர். எங்க 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து பாண்டியர் ஆட்சியின் இறுதி வரை சம்புராயர்கள் பாலாறு பகுதியில் அரசியல் செல்வாக்குடன் விளங்கினர். அவர்களின் அரசு ராஜ கம்பீர ராஜ்யம் எனப்பட்டது. அவர்களின் அரசு ராஜ கம்பீர ராஜ்யம் எனப்பட்டது. சம்புராயர்கள் தலைநகரம் படைவீட்டில் அமைந்திருந்தது. சம்புராயர்களுடைய தலைநகரம் படைவீட்டில் அமைந்திருந்தது. சகலலோக சக்கரவர்த்தி ராஜ நாராயணன் சம்புராயன் 20 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னாலே விஜயநகரத்தின் குமார கம்மனரால் தோற்கடிக்கப்பட்டார். சகலலோக சக்கரவர்த்தி ராஜநாராயணன்
சம்புவராயன் 20 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னாளில் விஜயநகரத்தின் குமார கம்மனரால் தோற்கடிக்கப்பட்டார். குமார கம்மனர் தெற்கு நோக்கி மதுரை வரை படையெடுத்து சென்றார். குமார கம்மனர் தெற்கு நோக்கி மதுரை வரை படையெடுத்து சென்றார். குமார கம்மனர் மதுரை சுல்தானை தோற்கடித்து முழு வெற்றி பெற்றார். குமார கம்பனர் மதுரை சுல்தானை தோற்கடித்து முழு வெற்றி பெற்றார். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. உத்திரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தகன். இந்த கல்வெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டுனா முதலாம் பராந்தகன் பற்றிய தகவல்கள் இருக்குது. திருவாலங்காடு செப்பேடுகள் முதலாம் ராஜராஜ சோழனோட தொடர்பு இருக்குது. கரந்தை செப்பேடு முதலாம் ராஜேந்திர சோழன். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டுனாவே முதலாம் பராந்தகன், திருவாலங்காடு செப்பேடுகள் முதலாம் ராஜராஜ சோழன், கரந்தை செப்பேடு முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ இதோட பார்த்திங்கன்னா சோழர்கள் முடியுது. பாண்டியர்கள் நம்ம பார்க்க போகிறோம். 88வது கொஷின். அசோகர் தன் கல்வெட்டுக்களில் யாரை தென்னிந்தியாவின் ஆட்சியாளர்களாக குறிப்பிடுகிறார்? ஒரு முக்கியமான கொஷின், எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. சோழர், சேரர், பாண்டியர், சத்தியபுத்திரர். இதுதான் கேட்டிருக்காங்க. சத்தியபுத்திரர். அசோகர் தன் கல்வெட்டுகளில் யாரை தென்னிந்தியாவின் ஆட்சியாளராக குறிப்பிடுகிறார்? அதில் சத்தியபுத்திரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதியமான். அதியமான தான் சத்தியபுத்திரர். பாண்டியர்களின் தொடக்க கால தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் இருந்தது எது அப்படின்னா கொர்க்கை. பாண்டியர்களின் தொடக்க கால தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் இருந்தது பார்த்திங்கன்னா கொர்க்கை. பாண்டியர்களின் தொடக்க கால கல்வெட்டுக்களில் மதுரை டேஸ் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்லாம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. மடிரை அல்லது மதிரைன்னு கொடுத்துருப்பாங்க. மதிரை. பாண்டியர்களின் தொடக்கால கல்வெட்டுகளில் மதுரை டேஸ் என குறிப்பிடப்பட்டுள்ளது மடிரை. தமிழ் செவ்விலக்கியங்கள் மதுரை டேஸ் என சுட்டுகின்றன. என்ன அப்படின்னா கூடல். தமிழ் செவ்விலக்கியங்கள் மதுரை கூடல் என சுட்டுகின்றன. பாண்டிய நாட்டை சேர்ந்த புலிமான் கும்மை என்ற கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் டேஸ் என்ற சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது. எது அப்படின்னா கூடல். பாண்டிய நாட்டை சேர்ந்த புலிமான் கும்மை என்ற கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் கூடல் என்ற சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூடல் பாண்டியரின் தலைநகரமாக குறிப்பிடும் நூல்கள். நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ டைப் பண்ணும்போது மிஸ்டேக்காக சி அப்படின்னு டைப் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. 10 பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. ஸோ கூடல் பாண்டியரின் தலைநகரமாக குறிப்பிடும் நூல்கள் பார்த்திங்கன்னா 10 பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. இந்த கூடல் அப்படின்றது 8 தொகை நூல்களிலும் இச்சொல் காணப்படுகிறது. சங்ககால பாண்டியர் வரலாறு ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு டேஸ் நூற்றாண்டு வரை என குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 3. சங்ககால பாண்டியர் வரலாறு ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரை என குறிப்பிடப்படுகிறது. 95வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பாண்டியர்கள் 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தது குறித்த தகவல்களை சில செப்பேடுகள் உறுதிப்படுத்துகின்றன. அவற்றுள் நெடுஞ்செடையானின் வேள்விக்குடி மானியம் முக்கியமானதாகும். பாண்டியர்கள் 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தது குறித்த தகவல்களை சில செப்பேடுகள் உறுதிப்படுத்துகின்றன. அவற்றுள் நெடுஞ்செடையானின் வேள்விக்குடி மானியம் முக்கியமானதாகும். மார்க்கோபோலோ, வாசப் இபன் பதுதா போன்ற பயணிகள் எழுதியுள்ள வரலாற்று குறிப்புகள் அக்காலகட்ட அரசியல், சமூக, பண்பாட்டு வளர்ச்சியை குறித்து உதவுகின்றன. மார்க்கோபோலோ, வாசப் இபன் பதுதா போன்ற பயணிகள் எழுதியுள்ள வரலாற்று குறிப்புகள் அக்காலகட்ட அரசியல், சமூக, பண்பாட்டு வளர்ச்சியை குறித்து உதவுகின்றன. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. பிற்கால பாண்டியர் குறித்த செய்திகளை வழங்கும் இலக்கியங்கள். மதுரை தல வரலாறு, பாண்டிய கோவை, மதுரை திருப்பணி மாலை. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. பிற்கால பாண்டியர் குறித்த செய்திகளை வழங்கும் இலக்கியங்கள் மதுரை தல வரலாறு, பாண்டிய கோவை, மதுரை திருப்பணி மாலை. நெக்ஸ்ட்டு 97வது கொஷின். எந்த நூலில் சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் என்ற பொருளில் இடம்பெற்றுள்ளது?
ஆன்சர் பார்த்தீங்கன்னா இறையனார் அகப்பொருள். எந்த நூலில் சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் என்ற பொருளில் இடம்பெற்றுள்ளது? இறையனார் அகப்பொருள். மணிமேகலையை இயற்றிய சீர்தலை சாத்தனார் டேஸ் சேர்ந்தவர் ஆவார். யார் அப்படின்னா மதுரையை சேர்ந்தவர். மணிமேகலையை இயற்றிய சீர்தலை சாத்தனார் வந்து மதுரையை சேர்ந்தவர் ஆவார். பாண்டியரின் ஆட்சி பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பாண்டி மண்டலம், தென் மண்டலம், பாண்டிய நாடு. பாண்டியரின் ஆட்சி பகுதி பாண்டிய மண்டலம், தென் மண்டலம், பாண்டிய நாடு என்று அழைக்கப்படுகிறது. 100வது கொஷின் பொறுத்துக. பாண்டியர்களின் ஆட்சி எல்லைகள். வட எல்லை புதுக்கோட்டை வழியாக ஓடும் வெள்ளாறு. வட எல்லை வந்து புதுக்கோட்டை வழியாக ஓடும் வெள்ளாறு. தென் எல்லை இந்திய பெருங்கடல். தென் எல்லை வந்து இந்திய பெருங்கடல். மேற்கு எல்லை மேற்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு எல்லை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். கிழக்கு எல்லை வங்காள விரிகுடா. கிழக்கு எல்லை வந்து வங்காள விரிகுடா. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. இதெல்லாம் பாண்டியர்களுடைய ஆட்சி எல்லைகள். வட எல்லைனா புதுக்கோட்டை வழியாக ஓடும் வெள்ளாறு. தென்னிலை இந்திய பெருங்கடல். மேற்கு எல்லை மேற்கு தொடர்ச்சி மலைகள். கிழக்கு எல்லை வந்து வங்காள விரிகுடா. 101வது கொஷின். களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர் பகுதியை டேஸ் மீட்டதாக செப்பேடுகள் மூலம் அறிய முடிகிறது. யார் அப்படின்னா கடுங்கோன். களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர் பகுதியை கடுங்கோன் மீட்டதாக செப்பேடுகள் மூலம் அறிய முடிகிறது. சேரர்களை வென்றதால் டேஸ் என்பவர் வானவன் என்ற பட்டம் பெற்றார் என்று செப்பேடுகள் கூறுகின்றன. யார் அப்படின்னா சேந்தன். சேரர்களை வென்றதால் சேந்தன் என்பவர் வானவன் என்ற பட்டம் பெற்றார் என்று செப்பேடுகள் கூறுகின்றன. தொடக்க கால பாண்டிய அரசர்களில் சிறந்தவரான அரிகேசரி மாரவர்மன் 642 பதவி ஏற்றார் என்பதை டேஸ் கல்வெட்டுகள் கூறுகின்றன. ஆன்சர் பார்த்திங்கன்னா வைகை ஆற்று பகுதி கல்வெட்டுகள். தொடக்க கால பாண்டிய அரசர்களில் சிறந்தவரான அரிகேசரி மாரவர்மன் 642 பதவியேற்றார் என்பதை வைகை ஆற்று பகுதி கல்வெட்டுகள் கூறுகின்றன. அவருடைய ஆட்சி காலம் 624 674 வரை. அவருடைய ஆட்சி காலம் இல்லை, இது சின்ன டவுட் இருக்குது. ஸோ அது இருக்கட்டும். அது செக் பண்ணி நான் போடுறேன். இருங்க, செக் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா அவருடைய காலம் வந்து 624 674 வரை. அவர் ஆட்சி பொறுப்பேற்றது 642. நெக்ஸ்ட்டு 104வது கொஷின். அரிகேசரி மாரவர்மன் டேஸ் ஆகியோருக்கு சமகாலத்தவர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சரி. முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன். அரிகேசரி மாரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோருக்கு சமகாலத்தவர். சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியனே டேஸ் என்று அடையாளம் காணப்படுகிறார். யார் அப்படின்னா அரிகேசரி மாரவர்மன். சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியனே அரிகேசரி மாரவர்மன் என்று அடையாளம் காணப்படுகிறார். சைவ துறவியான திருஞான சம்பந்தர் டேஸ் என்பவரை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. கூன் பாண்டியன் அவர் தான் அரிகேசரி மாரவர்மன். ரெண்டு பேருமே ஒருத்தர் தான். சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரி மாரவர்மன் என்பவரை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றினார். பொறுத்துக. அரிகேசரி மாரவர்மன் பொது ஆண்டு 624 674 வரை. கோச்சடையான் ரண தீரனம் அவருடைய இது பார்த்திங்கன்னா 700 to 730. நெடுஞ்செடையான் அல்லது முதலாம் வரகுணன் ரெண்டு பேருமே ஒருத்தர் தான். 765 815 வரை இவங்களாம் ஆட்சி செய்த. அரிகேசரி மாரவர்மன் பதவிக்கு வந்தது 642. அந்த காலங்கள் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்ரீ வல்லபர் அவருடைய காலம் 815 862 வரை. ஆன்சருக்கு நம்ம வந்து இங்கேயே கொடுத்துருக்கோம். ஒரு சில இது ஆட்சி செய்த காலங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வாழ்ந்த காலங்கள், அவங்க எந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் வாழ்ந்த காலங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியாக குறிப்பிடாததுனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அரிகேசரி மாரவர்மன் வந்து பதவிக்கு வந்தது பார்த்திங்கன்னா
642. ஸோ அப்போ இது வந்து அவருடைய வாழ்ந்த காலமாக வந்து இருக்கும். நீங்கள் ஒன்ஸு புக்கில் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க படிக்கும்போது. பெற்ற வேள்விக்குடி நிலக்கொடை அளித்தவர் ஒரு முக்கியமான கொஷின் இது. ஜெதில பராந்தக நெடுஞ்செடையன், முதலாம் வரகுணன், 2 பேருமே ஒருத்தர் தான். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரியானவை. பாண்டிய அரச மரபில் மிக சிறந்தவர், பாண்டிய அரச மரபில் மிக சிறந்தவர் யார் அப்படின்னா ஜெதில பராந்தக நெடுஞ்செடையன் அல்லது முதலாம் வரகுணன், 2 பேருமே ஒருத்தர் தான். புகழ்பெற்ற வேள்விக்குடி நிலக்கொடை அளித்தவர் யாருன்னு கேட்டாலும் ஸோ நெடுஞ்செடையன் அல்லது முதலாம் வரகுணன். பாண்டிய அரசை தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்தியவர் யார் அப்படின்னா முதலாம் வரகுணன். பாண்டிய அரசை தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்தியவர் வந்து முதலாம் வரகுணன். பல விஷ்ணு கோயில்களை கட்டினார் யார் அப்படின்னா முதலாம் வரகுணன். இலங்கைக்கு படையெடுத்து அங்கு தன் அதிகாரத்தை நிலை நிறுத்தியவர் யார் அப்படின்னா ஸ்ரீமார ஸ்ரீ வல்லபர். அவருடைய காலம் பார்த்திங்கன்னா 815 862 வரை. 3ஆம் நந்திவர்மனிடம் தோற்றார் யார்? ஸ்ரீமார ஸ்ரீவல்லபர் வந்து 3ஆம் நந்திவர்மனிடம் தோற்றார். இலங்கைக்கு படையெடுத்து அங்கு தன் அதிகாரத்தை நிலைநிறுத்தியவர் யாருன்னா ஸ்ரீமார ஸ்ரீவல்லபர். திருப்புறம்பியம் போரில் அபராஜித பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா 2ஆம் வரகுணன். திருப்புறம்பியம் போரில் அபராஜித பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டவர் 2ஆம் வரகுணன். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானது கூறுக. 2 கூற்று இருக்குது. கூற்று 1 பாருங்கள். பராந்தக வீர நாராயணன், 2ஆம் ராஜசிம்மன் ஆகியோரால் முதலாம் பராந்தகனின் தலைமையில் தோன்றிய சோழரின் எழுச்சிக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை. பராந்தக வீரநாராயணன், 2ஆம் நரசிம்மன் ஆகியோரால் முதலாம் பராந்தகனின் தலைமையில் தோன்றிய சோழரின் எழுச்சிக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை. கூற்று 2. முதலாம் பராந்தகன் தோற்ற 2ஆம் ராஜசிம்மன் 920 நாட்டை விட்டு ஓடினார். முதலாம் பராந்தகனிடம் தோற்ற 2ஆம் ராஜசிம்மன் 920 நாட்டை விட்டு ஓடினார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. 1190 சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் டேசனுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு பாண்டிய நாட்டில் ஆட்சியை துவக்கினார். ஆன்சர் பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்கன். 1190 சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் முதலாம் குலோத்துங்கனுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு பாண்டிய நாட்டில் ஆட்சியை துவக்கினார். நெக்ஸ்ட் 114 டேஸ் மதுரையில் நடைபெற்ற பட்டம் சூட்டும் விழாவில் அரசராக முடிசூடி செங்கோல் ஏந்தி அரியணையில் அமர்ந்தார் யார் அப்படின்னா சடையவர்மன் ஸ்ரீவல்லபன். சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் மதுரையில் நடைபெற்ற பட்டம் சூட்டு விழாவில் அரசராக முடிசூடி செங்கோல் ஏந்தி அரியணையில் அமர்ந்தார். 115 சுந்தர சோழபுரம் என்ற வேளாண் குடியிருப்பு பகுதியை சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் என்று பெயர் மாற்றி இறையிலியாக பிராமணர்களுக்கு வழங்கியவர் யார் அப்படின்னா சடையவர்மன் ஸ்ரீவல்லபன். சுந்தர சோழபுரம் என்ற வேளாண் குடியிருப்பு பகுதியை சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் என்று பெயர் மாற்றி இறையிலியாக பிராமணர்களுக்கு வழங்கியவர் வந்து சடையவர்மன் ஸ்ரீவல்லபன். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்க்கலாம். சோழரின் வீழ்ச்சிக்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் செல்வாக்கு மிக்க அரச மரபினராக மாறினார்கள். சோழரின் வீழ்ச்சிக்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் செல்வாக்கு மிக்க அரசு மரபினராக மாறினார்கள். மதுரை பாண்டியர்களின் தலைநகரமாக இருந்தது. மதுரை பாண்டியர்களின் தலைநகரமாக இருந்தது. காயல் பாண்டியர்களின் பெரும் துறைமுகமாக விளங்கியது. காயல் பாண்டியர்களின் பெரும் துறைமுகமாக விளங்கியது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. 117 வெனிஸை சேர்ந்த புகழ்பெற்ற பயணி டேஸ் 1288 1293 இருமுறை காயலுக்கு வந்துள்ளார் யார் அப்படின்னா மார்க்கோ போலோ. இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இத்தாலி நாட்டை சேர்ந்த வெனிஸ் இத்தாலி நாட்டில் வெனிஸை சேர்ந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோ போலோ 1288 1293 இருமுறை காயலுக்கு வந்துள்ளார்.
காயல் துறைமுகம் முழுவதும் அரேபிய சீன கப்பல்களால் நிறைந்திருந்ததாகவும் காயல் நகரில் வணிக நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெறுவதாகவும் டேஸ் கூறுகிறார். ஆன்சர் பார்த்திங்கன்னா மார்க்கோ போலோ. காயல் துறைமுகம் முழுவதும் அரேபிய சீன கப்பல்களால் நிறைந்திருந்ததாகவும் காயல் நகரில் வணிக நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெறுவதாகவும் மார்க்கோ போலோ கூறுகிறார். மார்க்கோ போலோவின் பயண குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளவைகளில் சரியானது. 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்த வெனிசிய இத்தாலிய பயணி மார்க்கோ போலோ நேர்மையான நிர்வாகத்திற்காகவும் வெளிநாட்டு வணிகர்களை சிறந்த முறையில் நடத்தியதற்காகவும் பாண்டிய அரசரை பாராட்டியுள்ளார். பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்த வெனிசிய இத்தாலிய பயணி மார்க்கோ போலோ நேர்மையான நிர்வாகத்திற்காகவும் வெளிநாட்டு வணிகர்களை சிறந்த முறையில் நடத்தியதற்காகவும் பாண்டிய அரசரை பாராட்டியுள்ளார். உடன்கட்டை ஏறும் வழக்கம் அரசர்கள் பின்பற்றிய பலதார மனமுறை இருந்துள்ளது. உடன்கட்டை ஏறும் வழக்கம் அரசர்கள் பின்பற்றிய பலதார மனமுறை இருந்துள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி இரண்டுமே சரியானவை. 2ஆம் பாண்டிய அரசின் சிறப்புமிக்க ஆட்சியாளர். 2ஆம் பாண்டிய அரசின் சிறப்புமிக்க ஆட்சியாளர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். தமிழ்நாடு முழுவதையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்ததுடன் ஆந்திராவில் உள்ள நெல்லூர் வரை தனது அரசியல் அதிகாரத்தை செலுத்தியவர். யார் அப்படின்னா அதுவும் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். தமிழ்நாடு முழுவதையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்ததுடன் ஆந்திராவில் உள்ள நெல்லூர் வரை தனது அரசியல் அதிகாரத்தை செலுத்தியவர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். யாருடைய ஆட்சி காலத்தில் பாண்டிய அரசு வலிமையின் உச்சத்தில் இருந்தது? யாருடைய ஆட்சி காலம்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சி காலத்தில். சடையவர்மன் சுந்தரபாண்டியன். அப்போ அவருடைய ஆட்சி காலம் 1251 1268 வரை. யாருடைய ஆட்சி காலத்தில் பாண்டிய அரசு வலிமையின் உச்சத்தில் இருந்ததுன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன். கண்ணூரில் நடந்த போரில் சுந்தரபாண்டியன் டேஸை வென்று மால்வா பகுதியை சூறையாடினார். யார் அப்படின்னா வீர சோமேஸ்வரன். கண்ணூரில் நடந்த போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரனை வென்று மால்வா பகுதியை சூறையாடினார். கடலூரை மையமாக கொண்டு வட தமிழகத்தில் செல்வாக்குடன் ஆட்சி நடத்திய காடவர்களையும் அடக்கி கப்பம் செலுத்த பணித்தவர். யார் அப்படின்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன். கடலூரை மையமாக கொண்டு வட தமிழகத்தில் செல்வாக்குடன் ஆட்சி நடத்திய காடவர்களையும் அடக்கி கப்பம் செலுத்த பணித்தவர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். டேஸ் என்ற பாண்டிய அரசன் ஈழம், கொங்கு, சோழமண்டலம் ஆகியவற்றை வெற்றி கொண்டார். யார் அப்படின்னா வீரபாண்டியன். வீரபாண்டியன் என்ற பாண்டிய அரசன் ஈழம், கொங்கு, சோழமண்டலம் ஆகியவற்றை வெற்றி கொண்டார். சுந்தரபாண்டியனுக்கு பிறகு மாரவர்ம குலசேகரன் டேச ஆண்டுகள் பாண்டிய நாட்டை வெற்றிகரமாக ஆட்சி புரிந்தார். எத்தனை ஆண்டுகள்னால் 40 ஆண்டுகள். சுந்தரபாண்டியனுக்கு பிறகு மாரவர்மன் குலசேகரன் 40 ஆண்டுகள் பாண்டிய நாட்டை வெற்றிகரமாக ஆட்சி புரிந்தார். மாரவர்ம குலசேகர பாண்டியனின் 2 மகன்களில் 1302 இளைய மகன் டேஸ் இளவரசு பட்டம் சூட்டப்பட்டது. யாருக்கு அப்படின்னா வீரபாண்டியனுக்கு. மாரவர்ம குலசேகர பாண்டியனின் 2 மகன்களில் 1302 இளைய மகன் வீரபாண்டியனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்பட்டது. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இளைய மகன் வீரபாண்டியனுக்கு இளவரசு பட்டத்தால் கோபமடைந்த மூத்த மகன் சுந்தரபாண்டியன் தன் தந்தையை கொன்று பதவிக்கு வந்தார். இளைய மகன் வீரபாண்டியனுக்கு இளவரசு பட்டத்தால் கோபமடைந்த மூத்த மகன் சுந்தரபாண்டியன் தன் தந்தையை கொன்று பதவிக்கு வந்தார். இதைத் தொடர்ந்து மூண்ட உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் வென்று ஆட்சியை பிடித்தார். இதைத் தொடர்ந்து மூண்ட உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் வென்று ஆட்சியை பிடித்தார். சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு தப்பி சென்று அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலமானார். ஒரு முக்கியமான கொஷின்.
சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு தப்பி சென்று அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலமானார். இந்நிகழ்வே மாலிக் காபூர் தமிழக படையெடுப்புக்கு வழிவகுத்தன. இதான் ரீசன், மாலிக் காபூர் வந்து தமிழக படையெடுப்புக்கு வழிவகுத்தன. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. இது கொஷின் கேட்டிருக்காங்க. மாலிக் காபூர் வந்து தமிழக படையெடுப்பு. சரியானதை தேர்ந்தெடு. மாலிக் காபூர் 1311 மதுரையை அடைந்தபோது அங்கே யாரும் இல்லை, வீரபாண்டியன் தப்பி ஓடியிருந்தார். மாலிக் காபூர் 1311 மதுரையை அடைந்தபோது அங்கே யாரும் இல்லை, வீரபாண்டியன் தப்பி ஓடியிருந்தார். அலாவுதீன் அரசவை கவிஞர் அமீர் குஸ்ருவின் கணிப்பின்படி மாலிக் காபூர் மதுரையில் இருந்து எடுத்து சென்றது யானைகள் 512, குதிரைகள் 5000, வைரம், முத்து, மரகதம், மாணிக்க நகைகள் 500 மூட்டைகள் என தெரிகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி இரண்டுமே வந்து சரியானவை. நெக்ஸ்ட்டு, சொக்கநாதர் கோயிலை இடித்து ஏராளமான விலை மதிக்க முடியாத பொருட்களை எடுத்து சென்றவர் யார் அப்படின்னா மாலிக் காபூர். சொக்கநாதர் கோயிலை இடித்து ஏராளமான விலை மதிக்க முடியாத பொருட்களை எடுத்து சென்றவர் தான் மாலிக் காபூர். மதுரையை ஆட்சி செய்த ஆளுநர் டேஸ் டில்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் 1335 மதுரை அரசராக தன்னை அறிவித்து கொண்டார். யார் அப்படின்னா ஜலாலுதீன் அஹ்சன். மதுரையை ஆட்சி செய்த ஆளுநர் ஜலாலுதீன் அஹ்சன் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் 1335 மதுரை அரசராக தன்னை அறிவித்து கொண்டார். நெக்ஸ்ட்டு 132, பாண்டிய அரசர்களை டேஸ் என்று போற்றுவது மரபாக இருந்தது. பாண்டிய அரசர்களை டேஸ் என்று போற்றுவது மரபாக இருந்தது. என்ன அப்படின்னா கூடல்கோன், கூடல் நகர் காவலன், மதுரபுர பரமேஸ்வரன். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பாண்டிய அரசர்களை கூடல்கோன், கூடல் நகர் காவலன், மதுரபுர பரமேஸ்வரன் என்று போற்றுவது மரபாக இருந்தது. தொடக்க கால பாண்டியருக்கான பட்டங்கள்: பாண்டிய அதியரசன், பாண்டிய மகாராசன், மன்னன், அவனிப சேகரன், ஏக வீரன், சகலபுவன சக்கரவர்த்தி. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பாண்டிய தொடக்க கால பாண்டியருக்கான பட்டங்கள் வந்து பாண்டிய அதியரசன், பாண்டிய மகாராசன், மன்னன், அவனிப சேகரன், ஏக வீரன், சகலபுவன சக்கரவர்த்தி. பிற்கால பாண்டியருக்கு சமஸ்கிருதத்தில் அமைந்த பட்டங்கள் பாருங்கள்: கோதண்டராமன், கோலாகலன், புவனேக வீரன், கலியுக ராமன். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பிற்கால பாண்டியருக்கு சமஸ்கிருதத்தில் அமைந்த பட்டங்கள்: கோதண்டராமன், கோலாகலன், புவனேக வீரன், கலியுக ராமன். பாண்டியருக்கு தூய தமிழில் அமைந்த பட்டங்கள்: செம்பியன், வானவன், தென்னவன். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பாண்டியருக்கு தூய தமிழில் அமைந்த பட்டங்கள் வந்து செம்பியன், வானவன், தென்னவன். பாண்டியர் குதிரைகளை டேஸ் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தனர். எங்கே அப்படின்னா அரபு நாடுகளிலிருந்து. பாண்டியர் குதிரைகளை அரபு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தனர். பாண்டியர் அரண்மனை டேஸ் என்று அழைக்கப்பட்டன. திருமாளிகை, மணபரணன் திருமாளிகை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பாண்டியர் அரண்மனை, திருமாளிகை, மணபரன் திருமாளிகை என்று அழைக்கப்பட்டன. பாண்டியர் காலத்தில் அரியணைகளுக்கு பெயரிடும் வழக்கம் இருந்தது. அத்தகைய அரியணைகளின் பெயர்கள் பாருங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. முன்னைய தரையன், பாண்டிய தரையன், கலிங்க தரையன். பாண்டியர் காலத்தில் அரியணைகளுக்கு பெயரிடும் வழக்கம் இருந்தது. அத்தகைய அரியணைகளின் பெயர்கள் முன்னைய தரையன், பாண்டிய தரையன், கலிங்க தரையன். அரசர்கள் அரியணைகளில் இருந்து கட்டளைகளை வாய்மொழியாக பிறப்பித்தார்கள். அவை டேஸ் என்று அழைக்கப்பட்டன. ஆன்சர் பார்த்திங்கன்னா திருமந்திர ஓலை. அரசர்கள் அரியணைகளில் இருந்து கட்டளைகளை வாய்மொழியாக பிறப்பித்தார்கள். அவை திருமந்திர ஓலை என்று அழைக்கப்பட்டன. 140வது கொஷின் பொறுத்துக. உத்தர மந்திரி. இப்போ உத்தர மந்திரி அப்படின்னா முதன்மை அமைச்சர்
உத்தர மந்திரினா முதன்மை அமைச்சர். எழுத்து மண்டபம், எழுத்து மண்டபம்னா அரசு தலைமைச் செயலகம். எழுத்து மண்டபம்னா அரசு தலைமைச் செயலகம். மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன் கரி, இவங்களாம் பார்த்திங்கன்னா பாண்டிய அமைச்சர்கள். நாட்டார், வரிகளை விதிப்பது இவர்களின் வேலை. நாட்டார் யார் அப்படின்னா வரிகளை விதிப்பது இவர்களுடைய வேலை. ஆன்சர் கீ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 141 பொறுத்துக. சாலபோகம் நம்ம டைரெக்டாக கொடுத்தோம். பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம்தான் சாலபோகம். தட்டார்காணி, இரும்பு உலோக வேலை செய்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தட்டார்காணி. தச்சர் மானியம், மர வேலை செய்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தான் தச்சர் மானியம். பட்ட விருத்தி, கல்வி கற்பிக்கும் பிராமண குழுவுக்கு வழங்கப்பட்ட நிலம் தான் பட்ட விருத்தி. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 142வது கொஷின். போன்றவை உயர்ந்த மதிப்பிற்குரிய அரசு பதவிகளாக பாண்டிய அரசவைகளில் இருந்தன. பாருங்கள், மாறன் எயினன், சதன் கணபதி, ஏனாதி சதன், திறத்திறன், மூர்த்தி எயினன். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. போன்றவை உயர்ந்த மதிப்பிற்குரிய அரசு பதவிகளாக பாண்டிய அரசவைகளில் இருந்தன. மாறன் எயினன், சதன் கணபதி, ஏனாதி சதன், திறத்திறன், மூர்த்தி எயினன். அனைத்தும் சரியானவை. 143வது கொஷின். பாண்டிய அரசவைகளில் படை தளபதிக்கு டேஸ் ஆகிய பட்டங்கள் சூட்டப்பட்டன. படை தளபதிக்கான பட்டங்கள் பாருங்கள். பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பாண்டிய அரசவைகளில் படை தளபதிக்கு டேஸ் ஆகிய பட்டங்கள் சூட்டப்பட்டன. பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட் 144வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பாருங்கள். பாண்டிய மண்டலம் என்பது பல வளநாடுகளை கொண்டது. பாண்டிய மண்டலம் என்பது பல வளநாடுகளை கொண்டது. ஒரு வளநாடு பல நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டது. ஒரு வளநாடு பல நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டது. இதே பாருங்கள், கால வரிசையில் இதை வரிசைப்படுத்தி கேட்பாங்க. இது முதல்ல பார்த்திங்கன்னா மண்டலம், அதாவது பாண்டிய மண்டலம். அப்புறம் வளநாடு, வளநாடுலேருந்து நாடு, நாடுலேருந்து கூற்றம். நாடு கூற்றம் ஆகியன மங்களம், நகரம், ஊர், குடி ஆகிய குடியிருப்புகளை கொண்டவையாக இருந்தன. நாடு கூற்றம் ஆகியன மங்களம், நகர், ஊர், குடி ஆகிய குடியிருப்புகளை கொண்டவையாக இருந்தன. மதுரை நகரம் மடக்குளக்கீழ் மதுரை என்று கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை நகரம் மடக்குளக்கீழ் மதுரை என்று கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட் 145. நில அளவீடுகளின் போது டேஸ் மற்றும் டேஸ் அடி நீளமுள்ள களிகளை பயன்படுத்தினர். 14 அடி 24 அடி நீளமுள்ள களிகளை பயன்படுத்தினர். இது நில அளவீடுகளின் போது 14 அடி மற்றும் 24 அடி நீளமுள்ள களிகளை பயன்படுத்தினர். பொது ஆண்டு 800ஐ சேர்ந்த டேஸ் கல்வெட்டு கிராம நிர்வாகத்தை பற்றிய செய்திகளை கூறுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா மானூர் கல்வெட்டு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மானூர் கல்வெட்டு கிராம நிர்வாகத்தை பற்றிய செய்திகளை கூறுகிறது. காலம் பொது ஆண்டு 800. நெக்ஸ்ட்டு 147. பொருத்தமான விடையை எழுதுக. மொத்தமாக ஒரு 3 கூற்று மாதிரி இருக்குது பாருங்கள். பாண்டிய அரசர்கள் தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகளையும் ஆதரித்தனர். பாண்டிய அரசர்கள் தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகளையும் ஆதரித்தனர். அரசர்களும் குறுநில மன்னர்களும் பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகளை உருவாக்கி மங்களம், சதுர்வேதி மங்கலம் என்று பெயரிட்டு பிராமணர்களுக்கு வழங்கினர். அரசர்களும் குறுநில மன்னர்களும் பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகளை உருவாக்கி மங்களம், சதுர்வேதி மங்கலம் என்று பெயரிட்டு பிராமணர்களுக்கு வழங்கினர். செல்வாக்குமிக்க பிராமணர்கள் பிராமாதிராஜன், பிரம்மராஜ்யன் ஆகிய உயர் தகுதிநிலை பட்டங்களை கொண்டிருந்தனர். செல்வாக்குமிக்க பிராமணர்கள் பிராமாதிராஜன், பிரம்மராஜ்யன் ஆகிய உயர் தகுதிநிலை பட்டங்களை கொண்டிருந்தனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே சரி. 1, 2 மற்றும் 3 சரியானது. நெக்ஸ்ட்டு 148.
கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானது கூறுக. கூற்று 1 பாருங்கள். மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் என்பவரால் ஒரு முகவர் நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது, அதாவது தொடங்கப்பட்டது. கூற்று 2 ஜமாலுதீனின் நிறுவனம் பாண்டியருக்கு குதிரைகளை இறக்குமதி செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளது. ஜமாலுதீனின் நிறுவனம் பாண்டியருக்கு குதிரைகளை இறக்குமதி செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. 149 பொறுத்துக. ஸோ எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். வணிக குழுக்கள் நிறுவப்பட்ட இடம் எங்கன்னா குடம்பாலூர் பெரியகுளம். வணிக குழுக்கள் நிறுவப்பட்ட இடம் வந்து குடம்பாலூர் பெரியகுளம். குதிரை வணிகம் செய்வோர் தான் வந்து குதிரை செட்டி என்று அழைக்கப்பட்டனர். குதிரை வணிகம் செய்வோர் வந்து குதிரை செட்டி. முழு வீச்சில் இயங்கிய துறைமுகம் வந்து காயல்பட்டினம். இது எங்கன்னா தூத்துக்குடியில் வந்து இருக்குது காயல்பட்டினம். முழு வீச்சில் இயங்கிய துறைமுகம் காயல்பட்டினம். கணம், களஞ்சி, பொன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தங்க நாணயங்கள். கணம், களஞ்சி, பொன் தங்க நாணயங்கள். தவளம் என்பது பொருட்காட்சிகள். தவளம் என்பது பொருட்காட்சிகள். தெரு வணிகர்கள் குடியிருப்பு பகுதி தான் வந்து தெரு. நில உடைமையாளர்கள் யார் அப்படின்னா பூமி புத்திரர் எனப்பட்டனர். நில உடைமையாளர்கள் வந்து பூமி புத்திரர் எனப்பட்டனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. 150 கொஷின். பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து காயல் மற்றும் இந்தியாவின் பிற துறைமுகங்களில் ஏறத்தாழ 10,000 குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீனுக்கு சொந்தமானவை. குதிரையின் சராசரி விலை 220 செம்போன் தினார்களாகும். இவற்றை கூறியவர் யார் அப்படின்னா வாசாப். அது வாசாப். பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து பாண்டியர்கள் கால குதிரை வணிகம் குறித்து கூறியவர் யாருன்னு கொஷின் கேட்டாலும் நீங்கள் இதான் ஆன்சர் வாசப். காயல் மற்றும் இந்தியாவின் பிற துறைமுகங்களில் ஏறத்தாழ 10,000 குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீனுக்கு சொந்தமானவை. குதிரையின் சராசரி விலை 220 செம்போன் தினார்களாகும். ஸோ சொன்னவர் யாருன்னா வாசப். பாண்டியர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பாசனங்கள் பாருங்கள். வாசுதேவ பேரேரி, வீரபாண்டிய பேரேரி, ஸ்ரீவல்லப பேரேரி. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, சரி பண்ணிக்கலாம். பராக்கிரம பாண்டிய பேரேரி. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பாண்டியர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பாசனங்கள் வந்து வாசுதேவ பேரேரி, வீரபாண்டிய பேரேரி, ஸ்ரீவல்லப பேரேரி, பராக்கிரம பாண்டிய பேரேரி. பாண்டியர் காலத்தில் பெயரிடப்பட்ட ஏரிகள் திருமால் ஏரி, மாறன் ஏரி, களையன் ஏரி, காடன் ஏரி. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பாண்டியர் காலத்தில் பெயரிடப்பட்ட ஏரிகள் வந்து திருமால் ஏரி, மாறன் ஏரி, களையன் ஏரி, காடன் ஏரி. ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானது கூறுக. ஒரு 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1 சேந்தன் மாறன் காலகட்டத்தை சேர்ந்த வைகை ஆற்று படுகை கல்வெட்டுகளில் அவரால் நிறுவப்பட்ட ஆற்று மதகு குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் வெட்டிய ஒரு பெரிய ஏரி இன்றும் பயன்பாட்டில் உள்ளது. அதாவது சேந்தன் மாறன் காலகட்டத்தை சேர்ந்த வைகை ஆற்று படுகை கல்வெட்டுகளில் அவரால் நிறுவப்பட்ட ஆற்று மதகு குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் வெட்டிய ஒரு பெரிய ஏரி இன்றும் பயன்பாட்டில் உள்ளது. கூற்று 2 வட மாவட்டங்களில் பல்லவர்கள் மேற்கொண்டதை போன்றே தென் மாவட்டங்களில் பாண்டியர் பாசன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தனர். வட மாவட்டங்களில் பல்லவர்கள் மேற்கொண்டதை போன்றே தென் மாவட்டங்களிலும் பாண்டியர் பாசன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தனர். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரியானது. பிற்கால பாண்டிய காலத்தில் டேஸ் நிலங்கள் பாசன வசதி பெற பெண்ணை ஆற்றில் இருந்து வாய்க்கால் அமைத்து தந்துள்ளனர். எங்கே அப்படின்னா திருவண்ணாமலை கோயில். பிற்கால பாண்டியர் காலத்தில் திருவண்ணாமலை கோயில் நிலங்கள் பாசன வசதி பெற பெண்ணை ஆற்றிலிருந்து வாய்க்கால் அமைத்து தந்துள்ளனர். ஆறு, ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகள் உள்ள தண்ணீரை வெளியேற்ற பயன்படும் அமைப்பு எது அப்படின்னா மடை, குமிழி, மதகு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஆறு, ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை வெளியேற்ற பயன்படும் அமைப்பு வந்து மடை, குமிழி, மதகு. சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்க டேஸ் ஆகிய பெயர்களில் அறக்கொடைகள் வழங்கப்பட்டன. ஆன்சர் பார்த்திங்கன்னா பட்ட விருத்தி, சால போகம். ஆன்சர் வந்து ஏபி சரியானவை.
சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்க பட்ட விருத்தி சாலபோகம் ஆகிய பெயர்களில் அறக்கொடைகள் வழங்கப்பட்டன. பிராமணர்கள் சமஸ்கிருதம் பயின்ற நிலையங்கள் கடிகை, சாலை, வித்யாஸ்தானம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பிராமணர்கள் சமஸ்கிருதம் பயின்ற நிலையங்கள் பார்த்திங்கன்னா கடிகை, சாலை, வித்யாஸ்தானம். பாண்டியர் ஆட்சி காலத்தில் தமிழை வளர்க்கவும் டேஸை மொழிபெயர்க்கவும் ஒரு கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா மகாபாரதம். பாண்டியர் ஆட்சி காலத்தில் தமிழை வளர்க்கவும் மகாபாரதத்தை மொழிபெயர்க்கவும் ஒரு கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. பாண்டியர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட முக்கிய இலக்கிய நூல்கள் பார்த்திங்கன்னா திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை, திருமந்திரம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பாண்டியர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட முக்கிய இலக்கிய நூல்கள் வந்து திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை, திருமந்திரம். பாண்டியர் தொடக்கத்தில் டேஸ்களாக இருந்து சைவ மதத்திற்கு மாறியவர்கள். ஸோ யாருன்னா சமணர். பாண்டியர்கள் வந்து தொடக்கத்தில் சமணர்களாக இருந்து சைவ மதத்திற்கு மாறியவர்கள். பாண்டியர்கள் வந்து தொடக்க காலத்தில் சமணர்களாக இருந்து சைவ மதத்திற்கு மாறியவர்கள். பொருத்தமான விடையை தருக. இது பார்த்திங்கன்னா 2, 4, 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படியே பாருங்கள், ஒன்று படிச்சிடலாம். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி, எல்லாமே சரியாக தான் கொடுத்துருப்போம். இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதிதாக கோயில்களை கட்டவில்லை. இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதிதாக கோயில்களை கட்டவில்லை. இடைக்கால பாண்டியரும் பிற்கால பாண்டியர்களும் பல கோயில்களை பழுது பார்த்து அவற்றுக்கு தங்கம், நிலம் ஆகியவற்றை நன்கொடையாக வழங்கியுள்ளனர். இடைக்கால பாண்டியரும் பிற்கால பாண்டியரும் பல கோவில்களை பழுது பார்த்து அவற்றுக்கு தங்கம், நிலம் ஆகியவற்றை நன்கொடையாக வழங்கியுள்ளனர். திருவரங்கம், சிதம்பரம் ஆகிய கோவில்கள் கருவறையின் மீதுள்ள விமானங்கள் தங்க தகடுகளால் வேயப்பட்டன. திருவரங்கம், சிதம்பரம் ஆகிய கோயில்கள் கருவறையின் மீதுள்ள விமானங்கள் தங்க தகடுகளால் வேயப்பட்டன. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் திருவரங்க கோவிலில் பட்டம் சூடினார். சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து திருவரங்கம் கோவிலில் பட்டம் சூடினார். அதன் நினைவாக கோயிலுக்கு ஒரு விஷ்ணு சிலையை நன்கொடையாக கொடுத்தார். அதன் நினைவாக வந்து சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஒரு விஷ்ணு சிலையை நன்கொடையாக கொடுத்தார். அடுத்து திருவரங்க கோவிலின் உட்சுவர்களும் பிற 3 விமானங்களும் தங்க தகடுகளால் பொருத்தப்பட்டவை ஆகும். திருவரங்க கோவிலின் உட்சுவர்களும் பிற 3 விமானங்களும் தங்க தகடுகளால் பொருத்தப்பட்டவை ஆகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. நெக்ஸ்ட் 162. வேத சடங்குகளை செய்து பல்யாக சாலை டேஸ் சங்க காலத்தை சேர்ந்த பாண்டிய அரசர் ஆவார். யார் அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதி. வேத சடங்குகளை செய்து பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி சங்க காலத்தை சேர்ந்த பாண்டிய அரசர் ஆவார். பாண்டிய அரசர்கள் மேற்கொண்ட டேஸ் சடங்குகளை பற்றி வேள்விக்குறி செப்பேடுகளும் பிற கல்வெட்டுகளும் கூறுகின்றது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. அஸ்வமேத யாகம், இரண்ய கற்பா, வாஜ்பேய யக்னா. பாண்டிய அரசர்கள் மேற்கொண்ட அஸ்வமேத யாகம், இரண்ய கற்பா, வாஜ்பேய யக்னா சடங்குகளை பற்றி வேள்விக்குடி செப்பேடுகளும் பிற கல்வெட்டுகளும் கூறுகின்றது. பாண்டியர் பல்வேறு மாதிரிகள் கோவில்களை கட்டினர். அவை பல்வேறு மாதிரிகளில் கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க. அந்த கோயில்கள் பாருங்கள். கல்லறை கோவில், அதுக்கு எடுத்துக்காட்டு சுந்தரபாண்டீஸ்வரம் கொடுத்துருக்காங்க. குடைவரை கோயில்கள், கட்டமைப்பு கோயில்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பாண்டியர் பல்வேறு மாதிரிகளில் கோயில்கள் கட்டினர். அவை வந்து கல்லறை கோயில், குடைவரை கோயில், கட்டமைப்பு கோயில்கள். பாண்டியர் காலத்தில் டேஸ் கோயில் கூடுதல் அக்கறையுடன் பராமரிக்கப்பட்டது. எந்த கோவில்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். பாண்டியர் காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கூடுதல் அக்கறையுடன் பராமரிக்கப்பட்டது. பண்டைய பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்கள் காணப்படும் இடங்கள். இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. பண்டைய பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்கள் காணப்படும் இடங்களில் முக்கியமானது பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி. கொஷின் கேட்டிருக்காங்க. பிள்ளையார்பட்டி, திருமயம், குன்றக்குடி, திருச்செந்தூர், கழுகுமலை, கன்னியாகுமரி, சித்தன்னவாசல். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. பண்டைய பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்கள் காணப்படும் இடங்கள் வந்து பிள்ளையார்பட்டி, திருமயம், குன்றக்குடி, திருச்செந்தூர், கழுகுமலை, கன்னியாகுமரி, சித்தன்னவாசல். நெக்ஸ்ட்டு பாண்டியர் கால ஓவியங்கள் காணப்படும் கோயில்கள்.
பாண்டியர் கால ஓவியங்கள் காணப்படும் கோயில்கள் பார்த்திங்கன்னா சித்தன்னவாசல் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கௌதமரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அரிட்டாப்பட்டி, திருமலைப்புறம், திருநெடுங்கரை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பாண்டியர் கால ஓவியங்கள் காணப்படும் கோயில்கள் வந்து சித்தன்னவாசல், அரிட்டாப்பட்டி, திருமலைப்புறம், திருநெடுங்கரை. சித்தன்னவாசல் குகையில் காணப்படும் டேசாம் நூற்றாண்டு கல்வெட்டு இளம் கௌதமர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. எத்தனாம் நூற்றாண்டுன்னு ஏற்கனவே கொடுத்துட்டோம், 9ஆம் நூற்றாண்டு. சித்தன்னவாசல் குகையில் காணப்படும் 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு இளம் கௌதமர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. பாண்டியர் காலத்தில் சுறுசுறுப்பான கடல் வணிக மையங்கள் சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவெற்றியூர், திருவாடனை, மகாபலிபுரம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. பாண்டியர் காலத்தில் சுறுசுறுப்பான கடல் வணிக மையங்கள் சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவெற்றியூர், திருவாடனை, மகாபலிபுரம். ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. ஸோ இதோட புக் இன்சைடு வந்து முடிஞ்சது. புக் பேக் கொஷின் வந்து ஒரு 11 கொஷின் இருக்குது, பார்த்தலாம். புக் பேக் கொஷின் 170வது கொஷின். டேஸ் கடல்வழி படையெடுப்புகளில் ஸ்ரீவிஜய அரசு வரை விரிவடைந்திருந்தன. ஸோ யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் கடல்வழி படையெடுப்புகளில் ஸ்ரீவிஜய அரசு வரை விரிவடைந்திருந்தன. டேஸ் படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா காவிரி படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறது. முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து டேஸ் ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தார்கள். எத்தனை ஆண்டுகள்னால் 2 ஆண்டுகள். அதாவது 1012 1014 வரை 2 ஆண்டுகள். டேஸ் ஒரு களத்துக்கு சமமாகும். இந்த கொஷின் தான் டைரெக்டாக ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. 28 கிலோகிராம் என்பது ஒரு களத்துக்கு சமமாகும். அடுத்து 174. கெடா டேஸில் உள்ளது. கெடா என்பது கடாரம் எங்கே இருக்குன்னா மலேசியாவில் வந்து இருக்குது. முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. இங்கன்னா மாநகரம். முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் மாநகரம் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. பொறுத்துக நம்ம டைரெக்டாக கொடுத்துட்டோம். படை முகாம் என்பது படை வீடு. புற காவல் படைகள் வந்து நிலைப்படை. தலைவர் அப்படின்றது படை முதலி. படை தளபதி வந்து தண்ட நாயகம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. 177. டேஸில் பெற்ற வெற்றி நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார். ஸோ எங்கன்னா வட இந்தியாவில் பெற்ற வெற்றி நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார். இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். டேஸ் பாண்டியர்களின் முதல் தலைநகரமாகும். எது அப்படின்னா கொர்க்கை. துறைமுகம் மற்றும் தலைநகரம். பாண்டியர்களின் முதல் தலைநகரம் வந்து கொர்க்கை. பொது ஆண்டு 800ஐ சேர்ந்த மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் செய்திகளை தருகின்றது. எது அப்படின்னா கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை தருகிறது மானூர் கல்வெட்டு. வறட்சியான பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஸை கட்டினார்கள். எது அப்படின்னா ஏரினை கட்டினார்கள் இல்லை வெட்டினார்கள், அதாவது கட்டினார்கள், ரெண்டுமே தான். வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் ஏரிகளை கட்டினார்கள். ஸோ வெற்றிகரமாக 180 கொஷின் ஒரு பெரிய லெசன் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.